மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாட்டி வந்து அந்த டாக்டரோட காலில் விழுந்துடுறாங்க. என் பேரனையும் பேத்தியும் எப்படியா நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கியும் விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்ததுக்கப்புறமா பாட்டியை தனியாக ஒரு பெட்டில் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. முழிச்சு பார்த்த உடனே கேட்குறாங்க பாட்டி, என் பேரன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒன்றும் சொல்லலை, நீ பதறாத அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. சுற்றி வந்து வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ போலீஸ்காரர் வராரு. எங்களுக்கு வந்து இந்த ஆக்சிடெண்ட் என்னமோ பிளான் பண்ண மாதிரி இருக்குது, உங்களுக்கு யார் மேலேயா டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டில் முழிச்சிட்டு இருக்கும்போது நிவின் தான் சொல்லுவாங்க, எல்லாமே அந்த ராகவ் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தான் ஜெயிலில் இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவன் நேற்று பெயிலில் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவனால தான் இப்படி இருக்குது, என் பேரை என்னையே கல்யாணம் முடித்தானோ அன்னிலேருந்து அவனுக்கு ஒரே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட ஃபேமிலியை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ யமுனாவும் அங்கே இருப்பாங்க. பாட்டி நாங்களே ஆல்ரெடி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு பாட்டி நீங்கள் எங்களை பிடிச்சி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமாண்டி, உன் அக்கா என்றைக்கு என் வீட்டில் வந்தாலும் அன்னிலேருந்து தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிவின் வந்து ஸ்டேஷனுக்கு போய் நான் ஒரு கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடுவாங்க. அடுத்த சீனில் டாக்டர் வந்து தாத்தாவை கூப்பிடுவாங்க. தாத்தாவை கூப்பிட்டுட்டு 2 பேருமே கண் முழிக்கலை, இன்னும் கான்சியஸ் வரல, கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தாத்தாவுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும். குழந்தை வந்து வயிற்றில் இருக்க சேஃப் கிடையாது, அதனால அங்கே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் சாரதா கண் முழிச்சு யமுனா கிட்டே கேட்பாங்க, மாப்பிள்ளையும் நம்ம காவேரியும் கண் முழிச்சிட்டாங்களாடி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா எனக்கு கண் முழிக்கலை, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் என் பொண்ணு இருக்க இடத்துக்கு போகணும், என்னை கூட்டிகிட்டு போடி அப்படின்னு சொல்லுவாங்க. யமுனாவும் அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.